ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. 2021 எஸ்ஐயில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு வானூர்தி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 45 விமானங்களை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 18 நாட்களில் உற்பத்தி செய்யும் விமானங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் உள்ள ஒரு சம்மு. டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரே ஃபார்முலா தான் வரும். M1 D1 H1 divided by W1, M2 D2 H2 divided by W2 ஓகேங்களா. இதில் M1 M2னா நம்பர் ஆஃப் மென் ஓகேங்களா, எவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க. D1 D2னா டேஸு, H1 H2னா ஹவர்ஸ், எவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்காங்க. W1 W2னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு, எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா. இந்த ஃபார்முலா மேக்ஸிமம் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் என்ன கீழே போடணும் ஓகேங்களா, இது எல்லா டேட்டாவும் பார்க்கும்போது கீழே என்ன போடணும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம செய்கிற வேலையை வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்துட்டு ரொம்ப குறைவாக தான் பார்ப்பாங்க, கீழே தான் பார்ப்பாங்க. அதனால் வேலை வந்து கீழே வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம். இப்போது 5 நாட்களில் 45 விமானங்களை செஞ்சுருக்காங்க ஓகேங்களா. அப்போ டேஸை வந்து மேலே போட்டாச்சு 5 டேஸு, கீழே வந்து செஞ்ச ஒர்க்கு 45 விமானங்களில் இங்கே செஞ்ச ஒர்க்கு ஓகேங்களா. ஈக்குவல் டு இந்த சைடில் வந்துட்டு 18 நாட்களில் எவ்வளோ விமானங்கள் உற்பத்தி செய்ய எண்ணிக்கை என்ன, உற்பத்தி செய்யும் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ 18 நாள் மேலே போட்டாச்சு, எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது எக்ஸு கீழே போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் வந்து 162 வரும். இந்த சம்க்கு ஆன்சர் வந்து 162 தான். டைம் அண்ட் ஒர்க்கில் இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் ஒர்க்கு எங்கே போடணும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.